இந்த புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிலுவை குறித்த இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வந்து உண்டாயிருக்கும்படியாக இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. இதை வாங்கிட்டு போய் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்றாங்க. அது என்ன ஆசீர்வாதையா? அது எல்லாம் எனக்கு இன்னைக்கு வந்து சேர வேண்டும் என்று நான் எடுத்துக்கொள்வதுதான் இன்றைக்கு சுவிசேஷ பிரசங்கம். ஹலோ, சில சொல்றாங்க அவர் ப்ராஸ்பரிட்டி பற்றியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சுவிசேஷம் காணும். நல்ல கண்ணை வச்சு பார்த்தா தெரியும் சுவிசேஷம் எங்க இருக்குதுன்னு. தான் சுவிசேஷம். சுவிசேஷம் எங்க காணும்? சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? பாவத்தை போக்கும் பலி ஏற்கனவே செலுத்தப்பட்டாகிவிட்டது, கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது. மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி போய்விட்டது, பாவம் நீங்கி போய்விட்டது. இப்போ மனுஷன் தேவனிடத்தில் வரலாம். எல்லா ஆசீர்வாதத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அவன் வந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பெற்று அனுபவிக்கலாம். இதுதான் சுவிசேஷம். பாருங்க, இதுதான் சுவிசேஷம். இதைத்தான் நாம் அறிவிக்கிறோம். இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா ரொம்ப சுலபம். இதை போய் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா இதுதான் சுவிசேஷம். எங்கள் கோயிலுக்கு வா, அது இல்லை சுவிசேஷம். இல்லை ஞானஸ்தானம் எடுத்தியா, அதெல்லாம் சுவிசேஷம். ஹலோ, கொஞ்சம் ஆட்டணும், அப்போ தான் வழங்கும் ஜனங்களுக்கு. எது சுவிசேஷம்? கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா கிரயத்தையும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செலுத்தி விட்டார். ரசீது கிடைச்சிதாப்பா? உனக்கு ரசீது கிடைச்சதா? கிடைச்ச ரசீது என்ன பண்ண? அதை வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டியா? அதை பெற்று நீ அனுபவிக்கிறாயா? இதுதான் சுவிசேஷம். இருக்கீங்களா? இந்த சுவிசேஷத்தை கரெக்டாக அறிவித்தா அவன் ஞானஸ்தானம் என்ன வேணா எடுத்துக்குவான். ஹலோ, எங்கிட்ட வர ஆட்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறது பிரச்சனையே இல்லை. எப்படிங்க எடுக்கணும்? தலைகளாக எடுக்கணுமா? எப்படி எடுக்கணுமா? அப்படி எடுக்கணுமா? ஊத்துறீங்களா, முழுக்கிறீங்களா, தெளுக்கிறீங்களா, என்ன பண்ண நான் ரெடிங்கிறாங்க. அதனால் நான் யார்கிட்டையும் சண்டை போடுறதே கிடையாது. வார வாரம் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். வர கொடுத்துக்கிட்டே இருக்கிற எல்லாம் லைனில் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கிற விதத்தில் நம்ம அறிவிக்கும் போது ஜனங்கள் சந்தோஷத்தோடு அதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க நான் என்ன பண்ணியா தலைகளாக நிற்கிறனால என்ன பண்ணுறேன், என்ன செய்ய சொல்கிறீங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு ஆயத்தமாக வருகிறார்கள். நான் சொல்கிறேன் ஞானஸ்தானம் எடுத்துங்க வாங்க. ஏன்னா இயேசு சொல்லி இருக்கிறார், உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இந்த நற்செய்தியை பிரசங்கித்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான